ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேங்க. என்னடா இந்த அக்கா அடிக்கடி இப்போல்லாம் டிப்ஸ் போடுறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தோன்றப்போ சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் யாராவது எங்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா அதை தான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சராக சொல்லியிருப்பேன். இல்லைன்னா எனக்கு எப்போவாது தோணுச்சு இந்த விஷயம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே அதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டிப்ஸாக சொல்லிடுறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு நான் சொல்ற டிப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம சொன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால யோசிச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். கட்டிங்கும் வரும், கண்டிப்பா வரும் இடையில, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய வந்துட்டு டிப்ஸும் இடையில நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு எப்பவும் போல் எதுவுமே பேசாமல் நான் டக்குன்னு வந்து டிப்ஸ்குள்ளார போயிடுறேன். ஏன்னா நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனால டைம் பத்துறதில்ல. அதனால தான் சும்மா அதே சொல்ல வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, இது விளாகுது, நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன், இதைத்தான் பண்ணுறேன். இதை அப்புறம் எனக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது இல்லாத இதெல்லாம் பழைய வீடியோ. எப்போ எடுத்துனே எனக்கு இதில் 1 வாரம் ஆச்சா 10 நாள் ஆச்சான்னு தெரியல. அதனால் இதில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம டிப்ஸுக்கு போயிடலாம். ஸோ டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிப்ஸை வந்துட்டு உங்களோட நிறுத்திக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்துட்டு நான் கஸ்டமருக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அப்படி வந்து உங்களுக்கு யாருக்காவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உபயோகமாகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளை சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா கடைசியாக சொல்கிறப்ப டைம் பத்துறது இல்லையா? அதனால் டக்குன்னு முடிச்சுக்கலாம்ல, அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு டெய்லர், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நான் இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஹைட் அதிகம் பண்ணினேன். இப்போ கஸ்டமர் வந்து 13.5 இன்ச்சு உயரம் இருக்கிற அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்கக்கா. 1 இன்ச்சு அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 14.5 இன்ச்சு வந்துட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேங்க்கா. அவங்க கொடுத்த அளவில் நான் அப்படியே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சு, பாடி வந்துட்டு லூஸாக இருந்துச்சுங்க்கா. கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு லூஸாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி லூஸ் வந்திருக்கும், நான் அதே அளவில் தானே தைச்சேன், எனக்கு என்னன்னு தெரியல ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரி அதை வந்து இது கண்டிப்பாக நிறைய டெய்லர்ஸ்க்கு வந்து இது தேவைப்படும். ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடியோட உயரம், சரிங்களா? டோட்டல் பாடி உயரங்க, ஃப்ரண்ட்டு கிடையாது, பேக்கில். சரிங்களா? பேக் மீன்ஸ் டோட்டல் பாடி உயரம் தான். நீங்கள் வந்துட்டு உயரம் ஜாஸ்தி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடியோட சுற்றளவை நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா இப்போ 13.5 இன்ச்சுக்கு இருக்கிற துணி 1 இன்ச்சு சேர்த்துறப்ப அதுக்குண்டான துணி அதிகமாகும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு பாடி லூஸ் ஆகும், இடுப்பு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம 13 இன்ச்சுக்கு மேலாக இருக்கும், 14.5 வைக்கிறப்போ 1 இன்ச்சு கீழே வரப்ப மேபி உங்களுக்கு வயிறு இல்லாத பட்சத்தில் லூஸ் ஆகலாம். ஆனால் வயிறு இருந்துச்சுன்னா டைட்டாக தான் போகும், தொப்பை பெருசாக இருக்கிறப்ப டைட் ஆயிரும். ஆனால் இடுப்பில் பெரிய வித்தியாசம் வராது. ஏன்னா அப்படி ஒரு வேளை டைட்டாக இருந்துச்சுன்னா கூட இது சுருண்டும், பட்டி ஓரளவுக்கு தொப்பை இருக்கிற பட்சத்தில் பட்டி சுருண்டும், சரியாக போயிடும். இல்லை ஃப்ளாட்டாக தான் வயிறு இருக்குன்னா மைல்டாக ஒரு லூஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ நாங்களே எக்ஸ்ட்ரா ஹேங்கிங் கட்டி கொடுத்துருவோம் பக்கத்தில், அதில் வந்து அவங்க இழுத்து மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேணால் அது கூட டக் பிடிச்சிக்கலாம். ஆனால் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் பாடி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கழுத்தும் சேர்ந்து கழண்டு வரும். அந்த ஒரு பிரச்சனையினால கழுத்தும் சேர்ந்து கழண்டு வரும், அப்போ ப்ளவுஸே போட முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பாடியோட அளவு குறைக்கணும். சரி, எப்படி குறைக்கணும் அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, பேக் பார்ட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த ஆல்ட்ரும் பண்ண போகிறதில்ல, ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்கோ அதே தான் வைக்க போகிறோம். பட்டி மட்டும்தான் பெருசாகும், மொத்த உயரம் பெருசாகிறப்ப பட்டி மட்டும்தான் பெருசாகுமே தவிர முன் பார்ட்டோட உயரம் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் அதையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, பின்னாடி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பின்னாடி மொத்த சுற்றளவு இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19 இன்ச்சு, நீங்கள் 13.5 இன்ச்சு உயரத்துக்கு உங்களுக்கு 19 இன்ச்சு தான் பின்னாடி பாடி சுற்றளவு அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சி 18.5 இன்ச்சு தான் பின்னாடி பாடி சுற்றளவாக வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் பாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும், கழுத்து வந்துட்டு லூஸ் ஆகாது. இல்லைன்னா இந்த 2 மிஸ்டேக்குமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு மட்டும் குறைங்க, கண்டிப்பாக அதுக்கு மேலே குறைக்காதீங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு லூஸோ டைட்டோ அந்த ப்ளவுஸ்லேயே ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அந்த ப்ளவுஸே எனக்கு லூஸாக தான் இருக்குது, இதுலேயே ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி ஒரு தையல் கம்மி பண்ணி தைச்சி கொடுங்க அப்படின்னா வேணால் நீங்கள் 1 இன்ச்சு குறைச்சிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 1/2 இன்ச்சு லூஸ் அதிகம், நீங்கள் இறக்க வைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் அதிகமாக போகுது. ஸோ மொத்தம் 1 இன்ச்சை குறைச்சிக்கணும். இல்லை எனக்கு இது ரொம்ப டைட்டாக இருக்குங்கன்னு கொஞ்சம் லூஸ் வச்சு கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஆல்டருமே பண்ணாமல் உயரத்தை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாடி சுற்றளவை இருக்கிற அளவை அப்படியே வச்சுருங்க. அது அவங்களுக்கு சரியாக போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தேவைன்னா பண்ணுங்கள். இல்லை எதுவுமே சொல்லலை, எக்ஸாக்டான அளவு இருக்கிற ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பாடி சுற்றளவை குறைச்சிக்கணும். சரி, ஓகே. இது வந்து மொத்த உயரத்தை வந்து அதிகப்படுத்துகிறப்ப இப்போ கழுத்தை வந்துட்டு இறக்குறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பாடி சுற்றளவை குறைக்கணும். இப்போ கழுத்து வந்து நார்மலாக ஒரு ஹைட் இருக்கிறாங்க, ஒரு 13.5 இன்ச்சு நார்மலாக வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 8.5 இன்ச்சு வரைக்கும் கழுத்தோட உயரம் வைக்கலாம். அது வந்து ஒரு பேசிக்கான ஹைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 9.5 இன்ச்செல்லாம் கொண்டு வரீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பாடி லூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அளவு நம்மளோட பாடிக்கு பாடியை விட எக்ஸ்ட்ரா வைக்கிற உயரம்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து உயரம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக லூஸ் ஆகும். அதே மாதிரி 8 இன்ச்சுக்கிட்ட இருக்கிற அகலம் 9 இன்ச்சு வரப்போ அந்த அகலம் வந்து விரிஞ்சு கொடுக்கும், கீழேயும் விரியும் இல்லையா? அப்போ விரிகிறப்ப என்ன ஆகுனா பாடி லூஸ் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பாடியை குறைக்கணும். இது எல்லாமே இன்னும் சொல்கிறேன், பேக் சைடுக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் தொடவே கூடாது. சரியா? ஓகே. இப்போ 8 இன்ச்சு உயரம் ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, 1 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு கழுத்தோட உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி பின் பாடி சுற்றளவில் 1/2 இன்ச்சை நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம். 19 இருந்துச்சுன்னா 19 நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் ஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் அப்படி வைக்காம விட்டிங்கன்னா பாடி லூஸ் ஆகும், கழுத்து கழண்டு வரதா செய்யும். சரி, ஓகேங்க்கா. பாடி மட்டும் லூஸு கம்மி பண்ணினா போதுமா? கழுத்து அகலத்தை வந்து எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். அது ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, எனக்கு கழுத்து நல்லா ப்ராடாக தான் போட பிடிக்கும்ப்பா, கிட்ட போட பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாடியை மட்டும் டைட் பண்ணுங்கள், கழுத்து வந்து அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு வந்துட்டு கழுத்துமே கொஞ்சம் கிட்ட தான்ப்பா போடுவேன், நான் கிட்ட மீன்ஸ் ஒரு நார்மலாக ஓரளவுக்கு தான் போடுவேன், ரொம்ப ப்ராடெல்லாம் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா கழுத்தோட அகலத்தையும் நீங்கள் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். இப்போது ஆல்ரெடி 6 வச்சுருக்கீங்க, 8 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு 6 இன்ச்சு கழுத்து அகல வச்சுருந்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு கழுத்து உயர வைக்கிறீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சை நீங்கள் கழுத்தோட அகலத்தை குறைச்சிக்கணும். மொத்த அளவு சொல்கிறேன், சரியா? ஸோ அப்படி குறைச்சிக்கணும். அப்படி குறைக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு லூஸ் ஆகாது. அதே சமயம் பாடியும் குறைக்கணும். நீங்கள் கழுத்து அகலத்தை குறைச்சிட்டு பாடியை குறைக்காம விட்டிங்கன்னா பாடி லூஸ் ஆக தான் செய்யும். என்ன கழுத்து கழண்டு வராது, பட் ஆனால் ஒரு மாதிரி லூஸாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த ஃபிட்டிங் இருக்காது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாடியை குறைக்கிறது ஆஸ் யூஷுவல் குறைச்சிருங்க. கழுத்து அகலம் தேவைப்பட்டால் கம்மி பண்ணுங்க. இல்லை நான் ப்ராடாக போடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ராடாக போட்டுக்கலாம். ஓகே, கழுத்து அகலத்தை மட்டும் குறைச்சா போதுமாங்க்கா, ஷோல்டர் எதுவும் பண்ண வேண்டாமானா ஷோல்டர் அகலத்தை எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா கழுத்து இறக்க போக போக கழுத்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ விரியறதுனால தான் நான் வந்து கழுத்து அகலத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக விரிகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஷோல்டர் எந்த இடத்துல இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்குமா விரிகிறப்ப. அப்போ கழுத்து நீங்கள் கம்மியாக வைக்கிறப்ப ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும் இல்லை. அதனால் ஷோல்டரை நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. கழுத்தோட அகலத்தை மட்டும்தான் நீங்கள் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் ரொம்ப தெளிவாக சொல்லி உங்களை குழப்பலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதா என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. சரிங்களா? இறக்கமாக கேட்குறவங்களுக்கு ஓகே, மொத்த பாடி உயரத்தை இறக்குனீங்கனாலும் சரி, கழுத்தோட உயரத்தை மட்டும் இறக்குனீங்கனாலும் சரி, பாடியோட அளவை குறைக்கணும். அதாவது பின்னாடி பாடி மட்டும்தான் குறைக்கணும், முன்னாடி டச் பண்ணக்கூடாது, ஆம்கோலையும் டச் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். பாடியை மட்டும் நீங்கள் குறைச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி கழுத்து இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் மோஸ்ட்லி யாருமே இறக்க மாட்டாங்க. இப்போது 6 இன்ச்சு போட்டுட்டு திடீர்னா 7 to 7.5 இன்ச்சுக்கு கேட்க போகிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சரி, அதையும் தாண்டி கேட்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 6 இன்ச்சு ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க, இப்போ திடீர்னு 7 இன்ச்சு கழுத்து இறக்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை குறைக்கணும். மேலே பாடி கிட்ட மட்டும், ஆம்கோல் கிட்ட நம்ம பாடி மார்க் பண்ணுறோமில்ல, அங்கே மட்டும் நீங்கள் 4 இன்ச்சு மட்டும்தான் குறைக்கணும். ஏன்னா மொத்தத்துக்கு 1/2 இன்ச்சு ஆயிரும். நீங்கள் பின்னாடிங்கிறது மொத்தம் ஒரே துணி, அதனால நான் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்கன்ட்டேன். ஃப்ரண்ட்டு வந்துட்டு தனித்தனி பீஸு அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் 4 இன்ச்சு மட்டும் குறைச்சா போதும். ஒட்டுக்கு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக குறைக்கூடாது, அப்புறம் பாடி பத்தாது. சரியா? அதனால் முன்னாடி ஒரு வேளை அப்படி இறக்க கேட்டாங்க அப்படின்னா
அது பண்ணிக்கோங்க. அதுவும் 1 இன்ச்சு தான். நீங்கள் எங்கே பண்ணினீங்கனாலும் 1 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கிறப்ப மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். 1/2 இன்ச்செல்லாம் பண்ணுறீங்க, 1/4 இன்ச்செல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக வராது. அதையும் மீறி வந்துச்சுன்னா அது ஒரு வேளை மேபி மெட்டீரியலோட குவாலிட்டி அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், அதனால லூஸ் ஆகிருக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸே கொஞ்சம் மைல்டாக லூஸாக கூட இருந்திருக்கலாம், அது தெரியல. பட் 1/2 இன்ச்சுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் வராது. அதனால நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 1 இன்ச்சு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி லூஸை நீங்கள் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்கமும் அப்படித்தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க, அது எனக்கு வந்து கப்பு உட்கோரலப்பா, பட்டி ரொம்ப மேலாக இருக்குது, கப்பு கரெக்டாக கவர் ஆகலை, தையல் மேலாக இருக்குது, எனக்கு கீழே இறக்கி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்துலையும் பார்க்கணும். இப்போ அப்படி இருக்கிறப்ப மேலே அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு பாடி ஃபிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1 இன்ச்சு இறக்குறீங்களா 1/2 இன்ச்சு இறக்குறீங்களான்னு தெரியாது. ஸோ 1/2 இன்ச்சு இறக்குனீங்கன்னா அந்த பாடி அகலத்தை எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. இப்போது முன்னாடி வந்துட்டு ஒரு 13 இன்ச்சு தான் முன் உயரம் வச்சுருக்கீங்க, இப்போ 13.5 வைக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப பாடியோட அகலத்தை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் 13லேருந்து 14 பண்ணுறேன், எனக்கு ரொம்ப மேலாக இருக்குது, 14 பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்ச்சு நீங்கள் இறக்குவீங்கல்ல, அப்போ அதுக்கு உண்டான கப்பு துணி உண்டுனா பெருசாகும்ல, துணி அதிகமாகும் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை குறைச்சிக்கணும். சரியா? இடுப்பு பக்கத்தில் எதுவும் பண்ணக்கூடாது, மேலே பாடியில் மட்டும் நான் சொன்ன மாதிரி 4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. 4 இன்ச்சு குறைங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தேவைப்பட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. 4 இன்ச்சு குறைச்சிங்கன்னா போதும். ஸோ மொத்தத்துக்கு 1/2 இன்ச்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸ் வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஒரு நோட்டில் இதையெல்லாம் நோட் பண்ணி வைங்க. எக்காரணத்து கொண்டோ வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எல்லா சமயம் நம்மளுக்கு அது வந்து மைண்டில் இருக்காது, சம்டைம் மறந்து போயிடும். அப்போ திரும்ப போய் நம்ம வீடியோ பார்க்கணும், டைமும் வேஸ்ட் ஆகும், எந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரியாது, அது நம்ம நிறைய டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. ஸோ டென்ஷன் தான் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க. இதுக்கோசரமே ஒரு எப்படியும் நீங்கள் கிளாஸ் போய் கற்றுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நோட் போட்டிருப்பீங்கல்ல, அதுலேயே வந்து இதை அப்படியே கண்டினியூஸாக எழுதுவீங்க. டிப்ஸ்ன்னு போட்டு இதையெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ அப்போல்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் போய் அதை பார்த்துக்க முடியும். ஒரு ஹெட்டிங் போட்டு இப்போ இது வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒயர் ஆகிறப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு கீழே எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு பார்க்குறப்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராத உங்களால் ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சின்ன விஷயந்தான். சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியுமே, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியாத இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியும். ஸோ இது சின்ன சின்ன விஷயந்தான் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா அப்புறம் வந்து நான் எப்படி தைச்சாலும் மிஸ்டேக் ஆகுது, லூஸ் ஆகுது, என்னால் அது கழண்டு போகிறதுக்கு சரி பண்ணவே முடியலன்னா எப்படி சரி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் மட்டும் பார்க்குறதோட நிறுத்திக்காமல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். டெய்லர்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியலனா கூட இதை பார்த்து கற்றுக்குவாங்க. சரி, ஓகே, பாய்.